கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இறை வார்த்தைகள் வாழ்வின் வழிகாட்டிகளாக வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுப்பதாக வாழும் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக உறுதுணையாக இருக்கின்றது. இன்றைய நாளின் இறை வார்த்தையை கேட்க ஆர்வத்தோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பாராக. ஆண்டவர் உன்னை நன்மைகளால் நிரப்புவாராக. ஆண்டவர் உனக்கு ஆறுதல் தேறுதலை தருவாராக. ஆண்டவர் உன் மனதிற்கு நம்பிக்கை ஊட்டுவாராக. ஆண்டவர் உன்னை திடப்படுத்தி உறுதிப்படுத்துவாராக. மனித வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்ததுதான். பலவீனங்களோடே மனிதன் பிறக்கின்றான். அந்த பலவீனங்களை எல்லாம் பலமாக்கக்கூடிய ஆற்றல், வல்லமை கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. சில பேர் கிறிஸ்துவை இழந்து விடுகிற போது, கிறிஸ்துவிடமிருந்து நாம் பிரிந்து செல்கிற போது, நாம் நம்முடைய பலத்தை இழந்து பலவீனமாக மாறிவிடுகிறோம். சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையின் பலம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உன் வாழ்வின் ஆற்றலும் வலிமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உன் வாழ்வின் அருளும் ஆசீர்வாதமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரின் தூய இருதயத்திற்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒப்புக்கொடு. இயேசுவின் இதயத்திற்குரிய அன்பர்களாக வாழ முடிவெடுப்போம். அதுவே இந்த நாளுக்குரிய இறை ஆசீர்வாதமாக நமக்கு அமைவதாக. ஆமென்.